இன்றைக்கி தான் ராஜாங்கம் டாஸ்கோட கடைசி நாள். ஸோ காலையில் ஆரம்பிக்கும் போதே அரோரா வந்து அந்த பிரச்சனையோடு ஆரம்பித்தாங்க. என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும்னு. அப்போ வந்து பார்வதி வந்து சொன்னாங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணுங்கிறத மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதில் கோவப்பட்டுட்டு அரோரா வந்து அந்த கானா சாம்ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எஃப்ஜேயும் அங்கே போயிட்டாரு. அப்புறம் சாண்ட்ராவும் அந்த சாம்ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு கோட்டை டாஸ்க் வச்சார். அந்த கோட்டை டாஸ்கில் வந்து கானா சாம்ராஜ்யத்தோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவங்க வந்து பஸர் அடித்ததுக்கப்புறமும் விளையாண்டாங்கன்னு. இவங்க தர்பி சாம்ராஜ்யத்தோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, இவங்க வந்து பார்டர் லைனுக்கு உள்ளே இருந்து அந்த கல்லை விட்டு எரிஞ்சாங்க அப்படிங்கிறது. ஸோ அது சரியில்லாமல் போக ரீடாஸ்க் வைக்கணும்னு கேட்டு பிக் பாஸ் வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீடாஸ்க் மாதிரி இருந்துச்சு. அந்த ரீடாஸ்கில் எப்படின்னா இந்த பக்கம், அதாவது கானா சாம்ராஜ்யத்தில் கானா வினோத்தும் இவங்களும் திவ்யாவும் நல்லா வந்து அந்த இதை நல்லா அழகாக கட்டினாங்க. திவ்யா வந்து நல்லா அந்த கோட்டை கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பக்கம் இருந்து எரியறதுக்கு கனியாலெல்லாம் அவ்வளோ ஃபோர்ஸாக எரிய முடியல. அங்கேருந்து சபரி மட்டும் தான் நல்லா ஃபோர்ஸாக எரிஞ்சார். அதுக்கப்புறமா அந்த டீமில் வந்துட்டு அவங்க கட்டும்போது இங்கே இருந்துட்டு கமருதீன் அப்புறம் அமித் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இவங்களோட எரி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஜென்ஸ் ஜாஸ்தி, அங்கே வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் ஜாஸ்தி. ஸோ கடைசி வந்து இவங்க 3 ரவுண்டில் கானா சாம்ராஜ்யம் வந்து 3 கல் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு ரவுண்டில் மட்டும்தான் 3 கல் வச்சுருந்தாங்க. ஸோ கானா சாம்ராஜ்யம் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண உடனே என்னென்னா திவ்யாவை வந்து பல்லக்கில் வச்சு தூக்கி கொண்டாடினாங்க. ஏன்னா திவ்யா தான் அந்த டாஸ்க்கை வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எப்படி எஃப்ஜே அங்கே கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து திவ்யாவை கொண்டாடினாங்க. ஸோ திவ்யாவை கொண்டாடிட்டு அப்புறம் அரோரா வந்து அங்கேருந்து அங்கே அந்த நாட்டு இளவரசியாக இருந்துட்டும் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அரோராவையும் அதே மாதிரி பல்லக்கில் வச்சுட்டு சும்மா கொண்டாடி அவங்கள காண்டேற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசி வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இந்த ராஜாங்கம் டாஸ்க் முடிவு பெறுது அப்படின்னு சொல்லிட்டு. கானா வினோத் தர்பி சாம்ராஜ்யம் தானே அவங்களுக்கு 2 டாஸ்கில் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க டீம்லேருந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொன்னாங்க. எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா அந்த போட்டியில் வந்தாங்க. வந்த இடத்துல வந்து சுபிக்ஷாவுக்கு நிறைய ஓட்ஸ் கிடச்சிது. ஸோ வந்து சுபிக்ஷாவே வந்து இதாக செலக்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க்கு சபரி கூட மோதுவாங்க. இன்னும் ஒரு பர்சன் வேறு எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. மேபி பெஸ்ட் பர்ஃபார்மர், ஓவரால் பெஸ்ட் பர்ஃபார்மர் வச்சு எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இதுதான் இன்றைக்கி நாள் பூரா ராஜாங்கம் டாஸ்கில் நடந்த விஷயங்கள். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட்டாக நான் இன்றைக்கி செப்பரேட்டாக வீடியோ போடல. ஸோ ஷார்ட்டாக ஒரே வீடியோ போட்டலாம் நினச்சி தான் அந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.